கட்டுக்கடங்காத கூட்டைக்கு நாமதானடா ராமநாடு கண்டெடுத்த சுவாமிதானடா ராமநாடு கண்டெடுத்த சுவாமிதானடா நம் சேது நாடு கண்டெடுத்த ஞானிதானடா பசும்பொன் சுவாமிதானடா கடகளவும் தம்பி கடகளவும் குறையாத வீரம்பாரடா கட்டுக்கடங்காத கூட்டைக்கு நாமதானடா ராமநாடு கண்டெடுத்த சுவாமிதானடா ராமநாடு கண்டெடுத்த சுவாமிதானடா நம் சேது நாடு கண்டெடுத்த ஞானிதானடா பசும்பொன் சுவாமிதானடா கடகளவும் தம்பி கடகளவும் குறையாத வீரம்பாரடா கட்டுக்கடங்காத கூட்டைக்கு நாமதானடா அன்னை என்று ராணி பெற்ற தெய்வத்தானடா அன்னை என்று ராணி பெற்ற தெய்வத்தானடா அந்த ஆறுமுக வேலவனின் சக்திதானடா அந்த ஆறுமுக வேலவனின் சக்திதானடா கடுகளவும் தம்பி கடுகளவும் சுவையாக வீரமானடா கட்டி கடங்காத கூட்டைக்கு நாமதானடா மீனாட்சி தம்பி மீனாட்சி அம்மன் கோவில் வந்து வாரடா மீனாட்சி அம்மன் கோவில் வந்து வாரடா இவன் ஆன்மீகம் படிக்கிறதே தெரிய பாரடா கட்டை விரல் சட்ட தீக்க வந்த சாமிடா கட்டை விரல் சட்ட தீக்க வந்த சாமிடா இவன் ஆன்மீகம் போல இன்னும் வாழும் சாமிடா இவன் ஆன்மீகம் போல இன்னும் வாழும் சாமிடா கடுகளவும் தம்பி கடுகளவும் குறையாத ஈரம் பாருடா கட்டி கடக்காத கைக்கு நாமதானடா ராமநாடு கண்டெடுத்த பாடினானடா ராமநாடு கண்டெடுத்த பாடினானடா நம் சேதுநாடு கண்டெடுத்த ஞானிதானடா பசும்பொன் சாமிதானடா கடுகளவும் குறையாத ஈரம் பாருடா கட்டி கடக்காத கைக்கு நாமதானடா கடுகளவும் குறையாத ஈரம் பாருடா கட்டி கடக்காத கைக்கு நாமதானடா
வணக்கம் மச்சான். வணக்கம். நல்லா இருக்கீங்களா மச்சான்? வணக்கம் மச்சான். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். விருதுக்கார வணக்கம்ங்க. மாமா வணக்கம் மாமா. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சரி வந்தோமா டக்கு டக்குன்னு போட்டோமா போனோமான் இருக்கேன்னு. எதுல போட? சிவன்ராத்திரிக்கு போல பேரும் மக்களை பாக்குறதுக்கு ரொம்ப ஊர்க்காரம் புண்ணியங்கள் கொடுத்து வைக்கணும். என்ன சொல்றீங்க? ஆரம்பிச்சிருமா? ஹலோ 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 ஹலோ. சரி அவங்க ஜாமான் பிடிக்க மாட்டேன். இன்னொன்னு பிடிக்கிறது வெட்டிக்கார வராது. நம்ம தம்பி பரவாயில்லையே. வேற ஒருத்தர எதை பிடிக்கணும்னு கேட்பாங்க. ஏன்னா இவ்வளவு பேர் கூட்டத்துல நீங்க ரொம்ப நாகரிகமா இருக்கீங்க. வர இல்ல ரொம்ப பிடிக்கும். நான் கவனிக்கல, எல்லாரும் கேட்டிருப்பேன். ஆரம்பிக்க.
எதுமா நான் வேணுங்கிறதுனால உனக்கு இது வேணுங்கய்யா உள்ள போற பாரு இங்க புடிச்சு இருக்குங்கிற உனக்கு இன்னும் எடுத்து போடணும் தன்னனானே தன்னனானே இங்கே டிரான்ஸ்பராக வடைந்தன் நடிக்கும் அருமை சகோதரி சத்யபிரியா அவர்களுக்கு கிராமத்து சார்பாக கொண்டாடி வந்து கௌரவிக்கப்படுகிறது. எனக்கு மாதவி கருப்பட்ட ஊர் பொதுமக்களுக்கும் என் சாரும் எங்க நாடு சாரும் வணக்கம் 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 தன்னனானே தன்னனானே பக்கத்துல ஒரு ஊர் பாத்தீங்களா எத்தனை நாள் இப்படி வெத்தலம் அடிச்சு கொடுமா வெத்தலம் அடிச்சு கொடுமாமா வெத்தலம் அடிச்சு கொடுமாமா மக்கள் வெளியில கொடுக்கலாமா Thank you.
பண்ணிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மனப்பாற சத்திய பிள்ளை மயிலாரம் வந்தாளா சிங்காரம் பண்ணிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மனப்பாற சத்திய பிள்ளை மயிலாரம் வந்தாளா அப்பன பாட்டு அசந்து போயிருந்தாளா அப்பன பாட்டு அசந்து போயிருந்தாளா முத்துக்குமாருடா எவ்வளோ வரைக்கும் சொல்ற ஐயா பெட்டிக்காரர சொல்லுங்க. வணக்கம். வணக்கம். உங்களை தானே. எதுக்கு? ரொம்ப நாளும் சும்மா இருங்க. நல்லா இருக்கியா? புருஷனா? பழைய கையே இப்பதான் வந்திருக்கு. சரி இருக்கட்டும். ஐயா நம்ம பாப்பா வீட்டுல சொன்னாங்க. எப்படி? நம்ம பாப்பா வீட்டுல வந்து இந்த மாதிரி நம்ம சாமி கும்பிடுறோம்டா. அங்க போ அன்னதானம் நடந்துகிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் மனம் மேலாட்டு தண்ணி இல்ல கொண்டு உடனே வித்து போடுவேன். ஆமா அப்படின்னு என்னன்னு சொன்னாங்க. சரி அதனால நான் பெருங்கொண்ட வியாபாரி. பெருங்கொண்ட வியாபாரியானா? என்னையா சண்டாளத்தனமே. தண்ணிய வைக்க வந்தா சரி தண்ணின்னு சொல்றேன். அவ போட புண்ணியவான்ட்டாங்க. அதோட திருப்பி கொண்டாந்து உள்ள வச்சுட்டேன். அதனால அந்த வியாபாரமே வேணாம். வேண்டாம் நமக்கு தேவை நம்ம வேலையை பார்க்கணும். அந்த வியாபாரம் உடனே ரசம் அரைக்கிறதுக்கு என்ன வேணும்? அதனால ரசத்துக்கு வெள்ளை புல் இல்லையா? அதனால இன்னைக்கு ஒரு வியாபாரம் கொண்டுட்டு வந்தேன். இப்ப என்ன வியாபாரம்? வெள்ளை பூண்டுடா. நான் அசிங்கமாலாம் பேச மாட்டேன். வெள்ளை பூண்டு அப்படி சொல்றா. அப்படி வியாபாரம் ரசப்பூண்டு. ஆமா சரி. அதையும் வாங்குறதுக்கு ஆள் இல்ல. என்னையா பொழப்பு? ஆமா பொழப்பு பூரா இப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால வந்தேன். வந்தது எதுலயே வந்து தண்ணியோட இடிச்சேன். என் தண்ணி பாக்கெட்டு எங்கிட்டு போச்சுன்னு தெரியல. தண்ணி பாக்கெட்டு தெரிச்சு போச்சுடா. தண்ணி பாக்கெட்டு தெரிக்கலையா? தண்ணி பாக்கெட்டு கடகடன்னு உருண்டு கிடக்குது. உருளுதா? சரி. அதனால எங்க இடிச்சிருக்கலாம்? எதிர இடிச்சிருக்கலாம். எதற்கு சுத்தி பாதையில் சூடப்பானா வாரா. அத்தாடி என்னடா பார்த்தா இப்படி பாக்கணுவியா? அத்தாடி பிள்ளைய பாரியும். இது யாரியா? தெரியலையே. யாரு? தெரியலையே. தெரியாம என்ன மயத்துக்கு அடிக்கிற? யாரியா? யாருன்னு தெரியலடா. தெரியலையா? தெரியலையே. இருக்குடா. இன்னைக்கு மாதிரி நீங்க சத்தம் என்னைக்கு இல்ல. நம்ம ரெண்டு பேர்த்தையும் சொல்லவே கூடாது. வேணாம். அதனால அருமையான பெண்மணி
இந்த பெண்மணி யாராக இருக்கலாம், எங்கிருந்து வந்திருக்கலாம், எதற்காக வந்திருக்கலாம் அப்படின்றத பார்த்தா அந்த பிள்ளைய பார்க்கையில அப்படியே நான் வர்ணிக்கணும் ஐயா, நான் வர்ணிக்கிறத கட்டிக்கிறேன். அம்மா பெரிய கவிஞங்கள நீங்க எப்படி இந்த பிள்ளை எப்படி சிலையா சிரிக்கி வச்சாங்க. அந்த சிலையின் நான் பார்த்ததில்லை இவள் ஒருத்தியைத்தான் ரொம்ப அழகி என்பேன் போட புண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு போட புண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு உனக்கு எனக்கு இருக்கு இல்லாத கணக்கு போட புண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு பழக்கமில்லாத கடலுக்கிட்ட கொஞ்சம் பார்த்து பழக்கணும் ஒத்த கல்லு முக்கத்தியா என்ன பேச பாருங்க, எதுக்கு என்ன தூக்கம் வந்தான்னு கேட்டேன். பொதுவாக என் மனசு தங்கம் ஒரு பொட்டியுண்டா, பொதுவாக என் மனசு தங்கம் இனி பொட்டியுண்ட வசூல சிங்கம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்தம் பாடுவோம் என்னடா பங்க ரெண்டு பேருமே பாடி பாடிட்டு இருக்க கூடாதுன்னு சொல்லக்கூடாது. முட்டாப்பையில என்ன யாரு மோரு என்ன யாரு மோருன்னு சொல்லி என்ன உண்மையிலேயே ஆம்பளையா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி என்ன இப்ப ஒரு வார்த்தை சொன்னவாரு முட்டாப்பையில முட்டாப்பையில உண்மையிலே நான் ஏத்துக்கிடுவேன். ஒருத்த மாதிரி போச்சுக்கிற மாட்டேன். அது இருக்காது உனக்கு. முட்டாப்பையில சொன்ன பாத்தியா? நான் ஏத்துக்கிட்டது எதனால சொன்ன? என்ன காரணத்தினால? என்ன காரணத்தினால? முட்டாப்பையில சொன்னீங்களா? ஆமாய்யா. எல்லா மக்களுக்கு தெரியணும்ல. எல்லா பேத்துக்கும் தெரியும்ல. முட்டாப்பையில நான் இல்லைன்னல. எல்லா பேத்தையும் கேட்க முடியுமா? யாரு? எல்லா ஆம்பளையில கேட்க முடியுமா? நீ கிடைச்ச வச்ச முட்டாப்பையில நீதானே உன்னை தானே கேட்க முடியும். அது அடுத்து அப்புறம் சொல்றேன். முட்டாப்பையில சொன்னா நான் ஏத்துக்கிறேன். அனைத்து வரையும் நம்ம நீ சொல்லல என்ன இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கமா. ஒரு மனுஷன் வந்து எப்படி பிறக்கிறான்? எப்படி பிறக்கிறாங்க? எப்படி பிறக்கிறாங்க? உன்னிட்ட தான் கேக்குறேன். எப்படி பிறக்கிறாங்க? மனுஷன் பிறக்கணும்னா என்ன நிக்கணும்? என்ன நிக்கணும்? என்ன நிக்கணும்? என்ன நிக்கணுமா? என்ன நிக்கணும்? ஒரு பிறக்கணும்னா என்ன பிறக்கணும்னா என்ன நிக்கணும்னா? குழந்தை பிறக்கணும்னா என்ன நிக்கணும்? மாசமா இருக்கணுமா? மாசமா இருக்கணுமா? மாசமா
இருக்கிறது சரிமா. சரி. என்ன நிக்கணும்? என்னையா நிக்கணும்னு சொல்லிட்டு மொட்டத்தினே நீ எல்லாம் என்னோட பேசி நீ தப்பிச்சு போயிரு. நீ சத்தியபிரியாட்ட பேசி நீ சத்தியபிரியா நிக்க முடியும். என்ன நிக்கணும்? இன்னொன்னு சொல்றேன், இந்த முத்துவேல அடிக்கிறதுக்கு நீ இல்ல, இன்னொரு பிறவி பிறந்து வந்தாலும் அடிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. இந்த சத்தியபிரியால பிறக்கிறதுக்கு நீ இல்ல. உன் மையன் அடி வந்தாலும் ஒண்ணும் பண்ணாது, உன் மையன் சந்தோஷம் வந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. சத்தியபிரியால நீ ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுக்கு விவரத்தையும் சொல்லிடுறேன். என்ன சொல்லுங்க? முட்டா பையன் சொன்னதுக்காக நான் ஏத்துக்கிட்டே இல்ல. எதனால? என்ன காரணம்? எங்க ஆத்தாவுடைய கருவுல முட்டு நின்றதுனாலதான் நான் பிறந்திருக்கேன். சரியா? ஏன் நீ என்ன நடத்துன? உன்னதான் போய் வீட்டுல வந்து கொடு. அட இல்லனே, என்ன சாப்பிட்டான்னு கேட்டேன். பூனா சூனா அப்படின்னா என்னன்னு? புட்டும் சுண்டலும். ஓ அப்படியா? அடிக்கணும். அதை இவர் அழிவா பேசுறியா? அட உன்னை மாதிரி ஆம்பளை நான் பார்த்ததே இல்லனே. இன்னைக்கு புதுசா உணவுல சொல்லிட்டே இருக்கீங்க. எங்க இருந்து வந்தீங்க? என்னமா எங்க இருந்து வந்தீங்க? நீங்க அதுக்காக இந்த முட்டுல இருந்து வந்தவங்களா? அங்கேயே கண்பாத்தனம். இந்த முட்டுல இருந்து வந்தீங்களா? அதே நீங்க முட்டுல இருந்து வந்தனால முட்டா பையன். முட்டுல இருந்து வந்தனால என் பேர் முட்டா பையன். நீதானே சொன்ன போறான்னு சொல்லிட்டு பேச்சு பேசிருக்க. அப்புறம் என்ன பேச்சு பேச்சாதான் இன்னைக்கு ஒரு நாளைக்கு பெண்கள் வாட என்கிட்ட ஒட்டக்கூடாது. இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஆம்பளோட பெண்களுக்கு முட்டக்கூடாது. இன்னைக்கு என்ன ராத்திரி? அதுக்கு அடுத்து சொல்றேன். இன்னைக்கு என்ன ராத்திரியா? ஒரு நாள் மட்டும். இன்னைக்கு என்ன ராத்திரி? இல்லன்னா நான் தொடுவேன். இன்னைக்கு என்ன சொல்லல? அட முட்டை போல இன்னைக்கு என்ன ராத்திரி? என்னடா? எதுவுமே குடிக்க என்னடா? அடி மாத்தா எடுவட்ட கண்டாலி மலை. என்னடா மோக குண்டா மன ரொம்ப பேசிட்டு இருக்க? என்ன எத்தனை இருக்க சொல்ற? இங்க வேற வேணாம் முத்துவேலி. வேணாம் முத்துவேலி. உன்னிட்ட பலமுறை எச்சரிக்கிறேன். நான் உன்கிட்ட 5000 ரூபாய்க்கு சொல்லிருக்கேன். நான் யாரோடையும் வம்புக்கு போக மாட்டேன். நானும் யாரோடையும் வம்புக்கு போக மாட்டேன். வந்துச்சுன்னா சண்டை 90 வயசு கிழவனா தான் பரவாயில்ல. உருட்டு கூட கலப்ப மாதிரி சும்மா விட மாட்டேன். அதத்தான் நான் சொல்றேன். யாரோடையும் வம்புக்கு போக மாட்டேன். ஆனா வந்தாச்சு 30-60 வயசு கிழவியா இருந்தாலும் சரி, விடியக்கூடிய உருட்டிட்டு கிடப்ப விட்டுட்டு போக மாட்டேன். அதே மாதிரி நாங்களும் தானே உருட்டு கூட கலப்ப மாதிரி சும்மா விட மாட்டேன். பாப்பா என்னத்த நீ பேச போற? கிழிக்க போற? என்ன கிழிச்சுக்க? போட்டா போயா போமா போங்கலே போதம்பி போங்க ஐயா போக்க மருமேனே போடி சட்டை போட என்ன சரி எல்லாம் மறந்து பிடிச்சி சாக வேண்டியதானடா. என்ன மைசூருக்கு நான் சாகுறேன்? நான் என்னத்தையா சாகுறேன்? அது என்னைய போடான்னு கேட்டு நீ சா. நீ சாடா. இரு என்ன கேட்டுச்சு? கையை நீட்டு உன்னே தான் சாச்சு தாண்டா. இல்ல நீ சா. நீ சொல்லக்கூடாது. நான் சொல்ல ஏன்னா நான் சொல்லக்கூடாது. ஏன்னா இந்த வேஷம் போட்டு நான் சொல்லவே கூடாது. மற்றது சொல்லிடலாம், இந்த வேஷம் போட்டு மட்டும் சொல்லிடக்கூடாது. வேண்டாம், நல்லா இருக்கணும். யாருமே சொல்லக்கூடாது. அதனால நீ ரொம்ப பேசிக்கிட்டு வர அதிகமா போயிட்டு இருக்க. அடிச்சு ஆப்பாடு கொடுப்பேன். குடிச்சு புட்டா சூப்பர்வே. இப்ப என்ன சொன்னீங்களே வெண்ணெய்னு. ஆமா வெண்ணே. யாரு வெண்ணே? நீ வெண்ணே, உங்க அப்பா வெண்ணே, உங்க தம்பி வெண்ணே, உங்க அண்ணன் தம்பி வெண்ணே, உங்க மகன் வெண்ணே, முட்டை வெண்ணே, நீங்க தான் குடும்பமே வெண்ணே. என் வெண்ணெய்க்கு பிறந்த என் வெண்ணெய், என் இழிச்சவா வெண்ணெய், மண்டி வெண்ணெய் வெண்ணெய், மண்டி வெண்ணெய், என் விளக்கு வெண்ணெய். அப்படி நான் சொல்றேனா? சொல்றேனா? சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். ஏன்? என் கூட பிறந்தது ஒரு பெண்ணு, என்னை பெத்து எடுத்தது ஒரு பெண்ணு. ஆமா, அதனால நான் மரியாதை கொடுத்து போய்கிட்டு இருக்கேன். என்னைக்குமே பொம்பளைக்கு மரியாதை கொடுத்துட்டே போகணும். பெரிய குடுக்கா போல என்ன நடக்க தெரியுமில? மேல இருக்கிறார் ஆகாசவாணி, அது யாரு? ஒரு பெண்ணு. கீழ இருக்காரு பூமாதேவி, இது யாரு? அது ஒரு பெண்ணு. உன்னை பெத்த யாரு? ஒரு பெண்ணு. உன்னை கட்டிக்க போற யாரு? ஒரு பெண்ணு. உன்னோட கூட பிறந்த யாரு? அதுவும் பெண்ணுவே. இது என்ன நாடு? தாய் நாடு. கால ஒடிச்சே விடுவேன். சாரினே சாரினே. ஒரு கால்ல முள்ளு குத்துது, என்ன சொல்லி புடுங்குற? அம்மாட்டுமே. ஏன் உங்க அப்பனை கூப்பிடுவோம் தானே? ஏன் அண்ணன் தம்பியை கூப்பிடுவோம் தானே? ஏன் உன் சொந்த பந்தத்தை கூப்பிடுவோம் தானே? உன் சாதி சார்ந்து கூப்பிட வேண்டியதானே? எதுக்கு அம்மான்னு கூப்பிடுற? எதுக்கே கூப்பிடுற? எனக்கு வலி வந்ததுனால முள்ளு குத்துறதுனால அம்மான்னு சொல்லி புடுங்குறேன். இன்னைக்கு என்ன நாடகம்? இருமா இன்னைக்கு ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம். என்ன நாடகம்? ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம். வந்திருக்க பெண்கள் எத்தனை பேரு? 2 பேரு. நீங்க வந்திருக்க ஆம்பளைங்க 7 பேரு. எதுக்கு வந்தீங்க? நாடகத்திற்கு. ஏன் பாதுகாப்புக்கு. எதுக்கு வந்திருக்கீங்க? பாதுகாப்புக்கு. இப்ப நீங்க சொல்றத நான் ஏத்துக்கிறேன். இப்ப இன்னைக்கு ஒரு கால்ல முள்ளு குத்தி பிடிச்சுனா ஆமா எப்படி புடுங்குறீங்கன்னு கேக்குறீங்க. கூப்பிடுறோம். அப்ப அந்த வலியோட அம்மா அப்படின்னு நாங்க புடுங்குறோம். வலியை தாங்குறதே தாய். தாய் தான். நாங்க அதெல்லாம் புடிக்கிட்டு முடிச்சுங்க. கொஞ்சம் இதாயிருச்சுன்னு வச்சுக்க. அப்ப என்ன சொல்லுவீங்க? அப்பா. எப்படி? அப்பா. அப்பாடி இப்பதான் வலி நின்றுக்கு.
அப்ப யாரு அந்த இடத்துக்கு சுகம் கொடுக்கறது யாரு? யாரு? உங்க அப்பா ஆம்பளை. ஆமாப்பா. நாங்க இல்லாம ஒண்ணு நாங்க பொம்பளை இல்லாம நீ ஒண்ணுமே பண்ண முடியாது. உன்னால என்ன சமாளிக்க முடியும்? அடுத்த வருஷம் இதே ஊருக்கு நான் ஒரு ஊசியை போட்டு பிள்ளை பெத்து இதே மாதிரிலாம் நான் கொண்டு வந்து காமிப்பேன். நீ சரியான ஆம்பளை. இப்ப சொன்னீல அப்பா முன்னர் சொன்ன அப்பா அப்படிங்கிறோம்ல, அதே மாதிரி நாங்க இல்லாம ஒரு பொம்பளை பிள்ளைய கொண்டு வந்து நிப்பாட்டு பாப்போம். ரொம்ப பேச விடாத. என்ன பேசி பிடிவேன். அப்புறம் தாய்மார் எல்லாம் கோச்சிருவாங்க. இருக்க மாட்டாங்க. சரியா? எல்லாத்தையும் பெண்கள் தான் அதிகம். ஏன் சொல்றேன்? அவங்களுக்கும் மரியாதை கொடுக்கணும். நான் இப்ப நீங்க சொன்னீங்கல்ல மரியாதை பேசுறேனா? இப்ப நீங்க சொன்னீங்கல்ல ஒரு பொம்பளை பிள்ளை என்ன சொல்லலாம்? எங்க நீங்க ஆம்பளை இருக்கீங்க, நானும் இருக்கணும், ஒரு துணையா இருந்தாங்க, ஒரு பிள்ளையை பத்தி காமிக்கலாம் நீங்க சொல்லி இருக்கலாம். அதை விட்டு அடுத்த வருஷம் இதே மேடைக்கு நான் வர்றேன், ஒரு ஊசியை பிள்ளைய போட்டு பெத்து வர்றேன் அப்படி சொன்னீங்க. ஊசியை போட்டு கூட பிள்ளைய பெத்துக்க நான் வேணான்னு சொல்லல. சரியா? பிள்ளைய கூட்டிட்டு வரையில அந்த ஊசிக்கு மருந்து கொடுக்கறது யாரு? யாரு கொடுக்குறா? யாரு கொடுக்குறான்னு கேளு. இன்னைக்கு யார் நாடகம்? இன்னைக்கு யார் நாடகம்? எங்க நாடகம்? அதான் யார் நாடகம்? யாரு? எங்க மச்சான் நாடகம். உங்க மச்சான் பேர் என்ன? உப்ராஜ் மாமா. அண்ணன் உப்ராஜ் அன்னைக்கு காலையில என்ன தருவாரு? காசு தருவாரு. எதுக்கு காசு வாங்குற? வாங்குறோம். ஜவுளி கடைக்கு போற. சரி. என்ன கொடுத்து வாங்குற? என்ன கொடுத்து வாங்குற? காசு கொடுத்து. ஏன் காசு கொடுத்து வாங்குற? பஸ்ல ஏறுற, என்ன கொடுத்து வாங்குற? காசு. ஏன் காசு கொடுத்து வாங்குற? எங்களுக்கு எல்லா இடத்துலயும் ஃப்ரீயா கிடைக்கல, உனக்கு எங்கேயாச்சும் ஆம்பளுக்கு ஒடியான கிடைக்குதாயா? பெரிய இடத்த புல்லா போவேன். அன்னுப்பு எதா இருந்தாலும் பொம்பளை சொல்ல பரவாயில்ல, ஒத்து போய் பேசினா ரொம்ப பேசலாம். அதனால காலத்துக்கு தக்கன கோலமா நடத்துறதுனால நீங்க பரவாயில்ல. நீங்க யாருக்கு எதுக்கு வந்திருக்கீங்க? நீங்க யாரு எதுக்கு வந்திருக்கீங்க? அம்மா நான் ஒரு வியாபாரிமா. நான் ஒரு வியாபாரி தானே. நான் ஒரு வியாபாரி இல்ல, நான் ஒரு வியாபாரி. நான் ஒரு வியாபாரி. நீமா? ஆமாங்க. என்னமா சொல்ற? என்ன கேக்குறீங்க? அதான ஒற்றுமை வேணும்ன்றது. ஆமாண்ணே. அண்ணா ஆமாண்ணே. அண்ணா 4 நாளைக்கு என்ன தொடாத. ஏன்னு அப்புறம் தொட்டுக்க. அதே இந்த ஆதரவுக்கார பையன் சொன்னா பையனா என் பொண்டாட்டின்னு. அப்படியா? அந்த நினைப்பு வரை இருக்குதா? சரி இருக்கட்டும். இப்ப இப்படி பேச்சு பேசுனீங்க இல்ல, ஆனா இருந்தாலும் நீங்கள் வியாபாரி, நான் வியாபாரி, ஒற்றுக்களை ஒண்ணா ஆயிட்ட பத்தியா? அடிச்சுட்டாலும் கூடிட்டாங்க. எப்படிதான் பிரிஞ்சாலும் திருப்பி ஒண்ணு சேர்ந்துடும். அதானே அடிச்சுட்டாலும் கூடிட்டாங்க. ஆம்பளை இல்லாம ஆனா வியாபாரி அடிச்சுக்குருவோம். ஆம்பளை இல்ல திருப்பி வியாபாரம் விக்கல. ஆம்பளை இல்லாம இங்க வாமா, நான் சொல்ற ரேகத்தை நீ விக்கணும், நீ சொல்ற ரேகத்தை நான் விக்கணும். அண்ணே ஆம்பளை இல்லாம சரியா? வியாபாரி சங்க வைக்கணும். ஆம்பளை இல்லாம பொம்பளை இல்ல, பொம்பளை இல்லாம ஆம்பளை இல்ல. ஒரு குடும்பத்துல ஒத்து போறது பொம்பளை கையில தான் இருக்குது. சண்டை போட்டு பிரிஞ்சு போறது அதனால இருக்கட்டும், நம்ம கையில தான் இருக்குது. இதோட இல்லனே, இதோட பிரிஞ்சு இருந்தாக்க நம்ம கையில தான் இருக்குது. நம்ம ஆரம்பிச்சோம்னா மறுபடியும் கூட்டத்துக்கு வர முடியாதே இருக்கு. இறந்த போலாம் இது கேட்டு வந்த போலாம், இது கேளாட்டை இன்னைக்கு போலாம், இது கேட்டு வந்த போலாம், இது கேளாட்டை இன்னைக்கு போலாம், இது எல்லோரும் வந்து போலாம், இது இலக்கின பொருந்த போலாம், இது எத்தனையோ பேத்துக்கிட்ட இறந்த போலாம் பாத்தியா, எத்தனையோ பேருக்கிட்ட இறந்த போலாம் பாத்தியா, எத்தனையோ பேத்துக்கிட்ட இறந்த போலாம் பாத்தியா, எத்தனையோ வாழ்க்கையில இம்மா படுத்த சைத்தியா, இன்னொரு வாய்க்கு அதக்கம்மா, ஏமா உங்க வியாபாரத்தை பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் என்ன வியாபாரம் தெரியுமா? உங்க இறந்த போலாம். ஆமா. ஏன் வியாபாரம் என்ன தெரியுமா? என்ன பண்ணாது? புளியம்பரம் 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 முத்துக்கமாறு கொட்டை எடுத்த பண்ணா இது பட்டை எடுத்தவளா இது வேறாக இருக்கவளா எத்தனையோ பேருக்கிட்ட புளியம்பரம் பாத்தியா, உங்களை இந்த கதைக்கு பாத்தியா எடுத்து எனக்கு பேரும் கரெக்டா ஒற்றுமை. இதுலயும் ஒற்றுமை இருக்கு. இந்த இழந்த படம்
சில நாள் வரைக்கும் நல்லா இருக்கும். ஆமா. அதுக்கு மேல கெட்டு போயிடும். அன்னைக்கு கெட்டு போனாலே இருக்குது. அந்த பழம் கெட்டு போனா அந்த பழம் கெட்டு போறதுக்கு கெட்டு போறதுக்கு என்னத்தை சேர்க்கணும்? புளிய சேர்க்கணும். எதை சேர்க்கணும்? புளிய சேர்க்கணும். என் புளிய பழத்தை சேர்க்கணும். புளிய பழத்தை சேர்க்கணும்னா உன் புளிய பழத்தையா? இல்ல அந்த புளிய பழத்தை சேர்க்கிறவாரு புளிய பழத்தை மட்டும் சேர்த்துட்டானே அதுல கூட என்ன சேர்க்கணும்? அதையும் நான் சொல்றேன். என்ன சேர்க்கணும்? உப்பு சேர்க்கணும். என்ன சேர்க்கணும்? எங்க உப்பு சேர்க்கணும். இது கடல்ல விளையுற எங்கேயும் விளையல, இங்கே விளைஞ்சிருக்கு இன்னைக்கு. கடையில விளையுற உப்புக்கு சரி நம்மளுக்கு வித்தியாசம் எல்லாம் ஒற்றுமையா இருக்கும் பாரு. அதனால சரி பரவாயில்ல. ஆமா. அதனால அதனால பாருங்க ஒரு நாள் உட்கார்ந்தா படுத்தா இன்னைக்கு அட்வான்ஸ் வாங்கல. இன்னைக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்காரு. இன்னைக்கு புளியா வெட்டிக்கிறேன். அடிரோட்டோ வீட்டுக்காரி, அடிரோட்டோ வீட்டுக்காரி, ரோசாப்பூ சேலக்காரி, சத்யபிரியா தக்கப்போடு போட்டாலுமே நல்லொரு முத்து வேணும் ஏழு பாப்பதிலே கிடையாது அட்டன் சாச்சுக்கிறா போட போட படி போயெல்லாம் புத்தி கட்டா போட போட படி போயெல்லாம் தனியா ரெண்டே ஊடு. சரி நறுக்கு சுரப்புண்டு நறுக்கு சட்டு புட்டு இருக்கணும். ஆமா அதனால அப்படியா அடி கம்மாக்கார ஓரத்திலே கண்ணாத்தா உன்னை கண்டிக்காம போய் தேடி செல்லாத்தா அடி கம்மாக்கார கம்மாக்கார ஓரத்திலே கண்ணாத்தா உன்னை கண்டிக்காம போய் உன்னை ரொம்ப பார்க்கவே கண்ணாத்தா
நம்ம தெய்வத்துக்கு முதல் கருப்பன். அந்த கருப்பன் எப்படி அங்கே கீடி முழங்கு அங்கே கீடி முழங்கு கருப்பசாமி பஞ்ச கலசமனே மாணிக்க மல்லடுங்களே ஐயாவுக்கு கண்டவுண்டு ரெண்டடுங்களே கட்டகட்டு கருங்கட்ட மேடகட்டு
நல்லா இருக்கும். ஒரு மாடை புத்தல் மாடை போட்டு ஒரு மாடு சிக்கன் மாடை போட்டுக்கிட்டு இருந்தோம்னா ஒன்றும் செய்ய முடியாது. அதாவது சிலுக்கு பார்வட்டியை சேர்ந்த லிப்டிக் பரணி அவர்களை காணவில்லை. அவர் உடனடியாக அவர் அப்பா வந்து நாடமேடை முன்னாடி இருக்காரு. அவர் எங்க இருந்தாலும் உடனடியாக நாடமேடைக்கு வருமாறு தெரியப்படுத்திக் கொள்கிறோம். மீண்டும் ஒரு முறை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். சிலுக்கு பார்வட்டியை சேர்ந்த லிப்டிக் பரணி என்ற பையனை காணவில்லை. அவர் எங்க இருந்தாலும் உடனடியாக நாடமேடைக்கு வருமாறு தெரியப்படுத்திக் கொள்கிறோம். தம்பி வாப்பா, எங்க இருந்தாலும் உடையாந்துருப்பீங்க. அது பிள்ளை எங்கன படுத்து கிடக்கா, காலையில தான் கண்டுபிடிக்க முடியும். சரி பரவாயில்ல, உங்களை பார்க்கல எனக்கு ஆசை வந்துருச்சு. ஆசைனா காதல். காதல்னா என்னங்க, காதல்னா தெரியாதுமா சொல்ல. குழம்பே ஏ மல்லிகை பூவே மாமா மகன் முடிக்கலையா, மஞ்ச வர வழி இல்லையா, வந்திருந்தே ஏ மல்லிகை பூவே ஏ மல்லிகை பூவே மாமா மகன் முடிக்கலையா, மஞ்ச வர வழி இல்லையா, வந்திருந்தே பறிக்கொழுந்தே ஏ மல்லிகை பூவே பறிக்கொழுந்தே.